ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கடைசி கால இரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு அன்பான எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நாம் வேதாகமத்தில் அநேக பாத்திரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு பாத்திரமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பார்த்து வருகிறோம். இந்த நாட்களிலே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக முழுமையான காரியத்தை நிறைவேற்றி நமக்காக சகலத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆகவே ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படுகிற பொழுது கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் நம்மேல் வருகிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. எகிப்தில் 400 வருஷமாய் அடிமையாய் இருந்த பொழுதும் மோசே என்ற ஒரு தேவ மனிதனை கொண்டு ஆண்டவர் கானானுக்கு கொண்டு செல்ல உடைய ஒரு தலைவனாக அந்த ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனாக அவனை எழுப்பி இந்த மோசே என்ற தேவ மனிதன் மூலமாக பல லட்சக்கணக்கான ஜனங்களை அந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோனுக்கு முன்பாக பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், கடுமையான எதிர்வினைகள் இருந்த பொழுதும் ஆண்டவர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, அந்நிய ராஜாக்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வல்லமையை பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளும்படியாக பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தின ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மோசே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வழிநடத்தி போகிற பொழுதெல்லாம் அந்த பார்வோன் ராஜா மாத்திரமல்ல, அந்த முழு எகிப்து தேசமும் தேவனுடைய மகிமையை, அற்புதங்களை, அடையாளங்களை அறிந்து கொண்டார்கள். அதனால்தான் பிரியமானவர்களே, இந்த அந்நிய ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருந்ததினால அந்நிய ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்தார்கள். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுக்கு அப்படிப்பட்ட சவால், உபத்திரவம், போராட்டம் வந்தாலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் மோசேயோடு இருந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடும் இருக்கிறார். பாருங்க, 40 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து போகிற பொழுது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை காண்பிக்கிறார். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்தி செல்லுகிறது. ஆனாலும் இந்த ஜனங்கள் தேவ மனிதனாகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து பலவித இன்னல்களையும், உபத்திரவங்களையும், சொல்லாடல்களையும், கல்லாலையும் அவரை வசைபாடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே மோசே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிற பொழுது பல வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் பரமதேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ தொழில் செய்கிறேன், ஊழியத்தில் எவ்வளோ உயிரை கொடுத்து செய்கிறேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறேன், தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன், உண்மை உத்தமாக இருக்கிறேன், என்னால் கூடுமான அளவுக்கு நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் எனக்கு வருகிற பலனோ குறைவுதான் என்று சொல்லுகிறீங்களா? ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படியாததுனால அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். பாருங்க, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை சொன்ன பொழுதும் முறுமுறுத்தார்கள், கசந்தார்கள், தவறாக பேசினார்கள்,
மோசே மூலமாக மோசேயை கல்லெறிந்தார்கள். அது மாத்திரமல்ல, கலகம் ஊட்டினார்கள், ஒருவர் பட்சித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது தேவனுக்கு அவர்கள் மேலே இரக்கம் வராமல் கோபம் வருகிறது. அந்த கோபாக்கியினால வனாந்தரத்திலே அநேகர்கள் செத்து விழுந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நீங்களும் நானும் அநேக வேலையில் ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஞானஸ்தானம் பெற்றிருப்போம், ஊழியம் செய்வோம், அநேகருக்கு நற்காரியங்கள் செய்வோம், கூடுமான அளவுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அதே மாதிரி பல வேளையில் தேவன் சொல்லாத காரியங்களில், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக நாம் அவருடைய வார்த்தைக்கு மீறுகிற பொழுது நமக்கு உபத்திரவத்தின் காரியங்கள் வருகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபஜீவியம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நேரத்தை குறித்து நேரத்துக்கு உறங்க பழக வேண்டும். அதிகாலையில் எழும்பி அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அதிகாலையில் எழும்புகிறவர்கள், தேவனை தரிசிக்கிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது நேர்த்தியாய் நடக்கும். மாறாக இரவில் அதிக நேரம் கண் விழித்து 1 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் கண் விழித்து தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து அதிகாலையில் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் சரீரம் ஒத்துழைக்காததுனால அவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா உறங்கி விடுவார்கள். அப்போ அதிகாலையில் தேவன் அவர்களை சந்திக்க வருகிற பொழுது தேவனை அவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய சரீரம் அந்த ஆவிக்கு விரோதமாய் போராடி அவர்கள் ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணிவிடும். அப்புறம் காலையில் எழுந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன், 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன், ஆனாலும் என்னன்னு தெரியலை, என்னால் முடியலை, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய காரியத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியலன்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு வேதனையோடு அந்த நாள் முடிவதை பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமலாம் சாபமும் ஆசீர்வாத இழப்பும் வருத்தமும் போராட்டமும் வரும். அப்போ கீழ்ப்படிதலால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனுக்கு முதல் படி. நீங்கள் பரலோகத்தை முதலாவது மேலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதல் படி கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்தை மரியாள் தெரிந்து கொண்டது போல நல்ல பங்கை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேலே இருக்கிற பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து என்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், பரலோக வானம் திறக்கப்பட்டு மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதான் நாம் உயர்வுக்கு முதல் மேல்படியாய் மாறும். அதனால்தான் படி பாருங்க, கீழே இருந்து மேலே போக 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 நீங்கள் ஒவ்வொன்றா ஏறும்பொழுது உங்கள் தலை உயர்ந்து கொண்டே போகும். அப்போ முதல்ல நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு உயர்வான ஒரு காரியங்கள் வரும். அதுவும் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது அது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். பிரியமானவர்களே, உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைப்பார். நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்கிறேன், நீ இதை செய்யலைன்னா இதை நான் செய்ய மாட்டேன். பாருங்க, இந்த உபாகம் 1 இந்த 14ஆம் 15ஆம் காரியம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இதை நீங்கள் செய்யலைன்னா அதற்கடுத்து சாபங்களும் பாவங்களும் வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் முதல்ல பாருங்க, ஆண்டவர் சாபத்தை வைக்கல, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா உலகத்தின் அதிபதி பிசாசு முதல்ல என்ன பண்ணும், உலகத்தில் மனிதன் என்ன பண்ணும், முதல்ல நீ எனக்கு செய், அப்புறம் நான் உனக்கு செய்கிறேன்பாங்க. நீ எனக்கு நல்லது செய், அப்புறம் நான் உனக்கு நல்லது செய்கிறேன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார், முதலாவது எனக்கு நீ கீழ்ப்படி, என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுக்கறது இல்லை, சும்மா யூடியூப்ல பார்த்து கேட்கறது இல்லை, இல்லைன்னா மற்றவங்க 10ஓட 11 இருக்கிறது இல்லை. உண்மையாய் செவி கொடுக்கணும். ஏன்னா உண்மை என்று சொன்னால் இயேசு, உண்மை உள்ளம் என்று சொன்னால் அந்த உண்மை இருக்கிற இடத்துல உள்ளத்துக்குள்ளே
இயேசு இருப்பார், இயேசு கிறிஸ்து இருப்பார். அதனால்தான் அவர் உண்மையுள்ள தெய்வம், பொய் பேசாத தெய்வம், பொய்யை வெறுக்கிற தெய்வம். பொய் பேசுவனுடைய நாவுகளில் உதடுகளில் வருகிற ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் செவி கொடுக்கிறதுல பல விதம் இருக்குது. கேட்கிற மாதிரி கேட்காம இருப்பாங்க. அப்ப உண்மையாய் செவி கொடுக்கிறியா என்று நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். சில பேர் உண்மையாய் கவனிக்கிற மாதிரி வேற எங்கேயோ சிந்தனை இருக்கும். ஒரு அடையாளத்தை தரித்து கொண்டு சும்மா வார்த்தையை படிச்சு விட்டு போயிடுவாங்க, கை கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், வார்த்தையும் வழியும் ஒன்றாயிருக்க வேண்டும். சில பேர் பாருங்க, வார்த்தை ஒன்று இருக்கும், வழி ஒன்று. அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படி உலகத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். ஏன் ரட்சிக்கப்பட்ட நிறைய சகோதர சகோதரிகளும் அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை நேர்கோட்டில் இருக்கிறதா? கண்டிப்பா நிச்சயமா 100க்கு 100% நீங்கள் அசைக்கப்பட முடியாது. உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது. ஒருவேளை நான் ஜெபிக்கிற பொழுது கண்ணீர் ஊற்றி ஜெபிச்சுட்டு கீழ்ப்படித மாதிரி எல்லா காரியங்களையும் நடத்திவிட்டு என் வாழ்க்கை என்று உலகத்தில் போகிற பொழுது, ஊழியத்தில் போகிற பொழுது, உங்கள் தொழிலில் போகிற பொழுது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் போகிற பொழுது உண்மையில்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை உங்கள் எஜமானுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உயர்ந்த அதிகாரிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஊழியருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம். உண்மையுள்ள தெய்வம் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா இடத்திலும், காற்று இருக்கிற இடத்துல, ஒளி இருக்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் இயேசு வியாபித்திருக்கிறார். அவர் வார்த்தை வியாபித்திருக்கிறது. அவருடைய வார்த்தையில ஜீவன் உள்ளது. ஆகவே உண்மையா யாரெல்லாம் செவி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிக்கும். இப்ப சில பேர் ஒரு அறுவடைக்கு போறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு பிள்ளைக்கு திருமணத்துக்கு போறாங்கன்னா, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா சங்கீதம் 90 எடுத்து வாசிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா இந்த மாதிரி ஆசீர்வாதமான வசனங்கள் எடுத்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு சமாதானம்னா அதுக்கான வசனத்தை வாசிச்சுட்டு போறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை படுக்கும்போது தலையணியா தலைமூட்டில் வச்சுட்டு படுத்துட்டா இது எல்லாம் வந்துடும் நினைச்சு தன்னை ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை. இந்த வார்த்தையை படிக்கிறவனும் கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதை எழுதுகிறவனும் அதன்படி நடக்கிறவனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, படிக்கிறது மாத்திரமல்ல, எழுதுறது மாத்திரமல்ல, கவனிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கை கொண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர். உண்மையாய் செவி கொடுக்கிறதுனா எப்படின்னா, உன் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர், உன் சிந்தையில ஆண்டவர், உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர், உன்னுடைய ஆவியில ஆண்டவருடைய ஆவியானவர், உன்னுடைய சரீரத்துல அந்த அபிஷேகத்தோடு உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, உண்மையாய் உன்னுடைய செவி அவருக்கு சாய்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, இதிலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து சொல்றார். உங்களுக்குன்னு சொல்லல, மற்றவங்களுக்குன்னு சொல்லல, உண்மையில் யாரெல்லாம் உண்மையாய் செவி கொடுக்கிறாங்களோ. ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, வாலிப மகனே, வாலிப சகோதரனே, ஊழியக்காரரே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாட்களில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்யலாம், இல்லை ஒரு சமுதாயத்தில் ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்யலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம். இருக்கிற இடத்துல, இருக்கிற ஸ்தானத்துல நீ உண்மையாய் செவி கொடுத்து பாருங்க, அந்த இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். அப்ப எப்படி பலிக்கும்? 2வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். 3வது எப்படி பலிக்குமா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீ பட்டணத்துக்குள்ள இருந்தாலும் சரி, நீ பட்டணத்துக்கு வெளியில இருந்தாலும், வேறு இடத்துல இருந்தாலும் சரி, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மையில வந்து பலிக்கும். எப்படிங்க அப்படின்னா, நீங்க எங்க போகிறீங்களோ, எந்த செயல் செய்றீங்களோ அந்த எல்லா இடத்திலும் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்க சபையில இருக்கும்போது மட்டும் அல்ல, நீங்க ஜெப ரூம்ல இருக்கும்போது மாத்திரம் அல்ல, ஒரு உபவாச கூடுகையில் இருக்கிற போது மாத்திரம் அல்ல, ஒரு கூடுகையில வருகிறது போது மாத்திரம் அல்ல, நீங்க என்ன இந்த தேசத்துல எந்த இடத்துல எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியில இருந்த, வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, இன்னும் நீங்க அதை ஆழமா பார்க்கிற பொழுது உள்ளும் புறம்புமாக உங்களுக்கு சரீரத்துக்கு மாத்திரம், இந்த பூமிக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த சரீரத்துக்கு வெளியேயும் ஆசீர்வாதம்,
இந்த சரீரத்துக்கு உள்ளாகவும் ஆசீர்வாதம், ஆவியிலும் ஆசீர்வாதம், ஆத்துமாவிலும் ஆசீர்வாதம், உடைய சிந்தையிலும் ஒரு ஆசீர்வாதம், உடைய சரீரத்திலும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வசனம் சொல்லுகிறது, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகி இது வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா, நீ இத்தனை வருஷம் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய நிந்தை நீங்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாய். அன்னாலும் கண்ணீரோடு இருந்தார், ஆனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் தன் மன கிளேசங்களை ஊற்றி உண்மையுள்ள தேவனை பார்த்து உண்மையாய் ஆண்டவருக்கு செவி சாய்த்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது உண்மையுள்ள தெய்வம் அவளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய நிந்தையை மாற்றி ஒரு சாமுவேலை கொடுத்தார். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்க அறகுறையாக உண்மையில்லாத சூழ்நிலை ஏதோ நான் பெயரளவுக்காக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலிருந்து உங்களுக்கு என்ன நிந்தையோ, என்ன போராட்டமோ, என்ன எதிர்பார்ப்போ, அந்த காரியத்துல கர்த்தருடைய அவரோடு நீங்கள் டிராவல் பண்ணுகிற காரியத்துல, கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்துல உண்மையாய் நீங்க செவி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நன்மையானதை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உண்மையாய் நீங்க செவி கொடுத்து, ஆண்டவரே என் நிந்தையை நீக்குங்க, என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் உண்மையாய் செவி கொடுத்து உங்கள் கர்ப்பத்தின் கனியை மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்கள் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் பெருக்கமும் மந்தைகளின் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, சாலமோன் என்ற ஞானி சொப்பனத்துல தரிசனமாகி ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கிற பொழுது, அவன் பொண்ண பொருளை கேட்கல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஞானத்தை கேட்டான். ஞானம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, ஞான கண்மலை. அப்ப அவன் ஞானத்தை கேட்டான். இயேசு கிறிஸ்து வந்துட்டா எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். பிரியமானவர்களே, அப்ப ஞானத்தை கேட்டான். கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கேட்காத ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். நீங்க உண்மையாய் ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்டீங்கன்னா, அந்த உண்மையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், கேளாத ஆசீர்வாதத்தையும் ஆயுசு நாட்களையும் கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது உங்களுடைய ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் உங்களுடைய கையிட்டு செய்கிற காரியத்திலும் கர்த்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இது எல்லாருக்கும் இல்லை. ஒருவேளை நீங்க இதை பார்க்கலாம், பார்த்துட்டு இன்னையோட மறந்துட்டு நாளைக்கு வருமானா வராது. உண்மையாய் செவி கொடுக்க வேணும். உண்மையாய் இருக்கிற இயேசுவுக்கு உண்மையுள்ள உள்ளத்தோடு நீங்கள் செவி கொடுத்து அவர் வழிகளிலே நடக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உனக்கு வந்து உன்மேல் பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளையுடைய திருமண காரியத்தில் இருக்கலாம், இல்லை ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய லைஃப்ல என்னால் ஆண்டவரோடு இணைக்கப்பட முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவரோட உண்மையா உன் இருதயத்தை ஊற்றி உடைத்து ஆண்டவரோட ஜெபிக்கிற பொழுது உண்மையுள்ள தெய்வம் உனக்கு அதற்கான வழிவாசலை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, இதுதான் கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்த பொழுது ஒரு ஜெப சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தையினால வெறும் சரீரத்துல மாத்திரம் சுகம் இல்லைங்க, வெறும் கர்ப்பத்தின் கனி மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, மிருக ஜீவன்கள் அதாவது ஆடு மாடு பெருக்க மாத்திரம் அல்ல, உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு ஜெபம் தான், ஒரே ஒரு உண்மையான விசுவாசம் தான், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான் கிட்டத்தட்ட இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் கடையில் கேட்டீங்கன்னா ஒரு காசுக்கு ஒரு பொருள் தான் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்துல ஒரே ஒரு விண்ணப்பம் வைப்பீங்க, கேட்காத காரியத்தெல்லாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம தேவனாகிய கர்த்தர். அப்ப கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது உங்களுடைய அரிசி களஞ்சியமா இருக்கலாம், எண்ணெயுடைய களஞ்சியமா இருக்கலாம், நீங்க ஆகாரத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கப்பட்ட அந்த பண்டக சாலையில் அந்த களஞ்சியத்துல கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்ப அது அல்லல்ல குறையாமல் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது
நீங்க வீட்டுக்குள்ள மாத்திரம்தானா? உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்ப வருகையிலும் போகையிலும் அப்படின்னா, தாயின் கருவில் இருந்து இந்த பூமியில வருகிற பொழுது எப்படி உங்களுடைய கருவை தேவனுடைய கண்கள் கண்டு அழகான ஒவ்வொரு அவயங்களாய் உருவாக்கி எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் 10 மாதம் அந்த கர்ப்பத்தில் வைத்து உங்களை எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக, எந்த விதமான உபத்திரம் இல்லாத, எந்த குறைபாடும் இல்லாம ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் சிருஷ்டித்தாரோ, அதே மாதிரி இந்த பூமியில எப்படி அழகாய் கொண்டு வந்தீர்களோ அப்படியாய் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வாழ்க்கை வருகிற பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களை அவருடைய பரிசுத்தத்தோடு அழைத்து கொண்டு, யாரெல்லாம் சாட்சியாய் வாழ்ந்து உண்மையாய் செவி கொடுத்து அவர்கள் மரணத்தை தழுவினாலும் அந்த பரதீசில போய் இளைப்பாரி அவருடைய வருகையிலே பரிசுத்தவான்களோடு எழுந்து பாக்கியமான அந்த பரம கானானை சுதந்தரிக்க கர்த்தரவளை ஆயத்தப்படுத்துவார். அப்ப தாயின் கருவிலிருந்து எப்படி வருகிற பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டீங்களோ, கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நீங்க வெளியே போனாலும் சரி, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறீங்க, ஒரு விளைநிலத்துக்கு போறீங்க, ஒரு தொழிலுக்கு போறீங்க, ஒரு ஊழியத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் நீங்க கையிட்டு வேலை செய்யறீங்க, நீங்க போய் ஒரு பொருளை சபதரிக்க போனாலும் போகையிலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை ஒரு வேலைக்கு கொண்டு போனாலும் சரி, கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் அனுப்புவார், பலத்தோடு அனுப்புவார், நல்ல ஆலோசனையோடு அனுப்புவார். வரும்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு வருவீங்க. ஏன்னா நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் என் கைகளை நிகழ விடாதபடிக்கு நான் என்ன பண்ணேன்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து எனக்கு கொடுத்த வேலையை, எனக்கு கொடுத்த தொழிலை, எனக்கு கொடுத்த குடும்பத்தை, எனக்கு கொடுத்த பிள்ளைய, எனக்கு கொடுத்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த சபையை, எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை, எனக்கு கொடுத்த காரியங்களை நான் உண்மையாக செய்தேன். பாருங்க, நான் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ, எவ்வளவு சமாதானமா இருந்தனோ, இப்ப வரும்பொழுதும் கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் மாத்திரம்தானா? உண்மையாய் யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற 7வது கரை உபாகம் 28:7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு ஜெபம் செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய வார்த்தை நடக்கிற பொழுது பாருங்க, தனிப்பட்ட சுகத்துக்கான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, களஞ்சியம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய தேவைக்கான காரியம் மாத்திரம் இல்ல, நல்ல ஒரு பாதுகாப்பையும், சத்துருவுக்கு விரோதமாக உனக்கு ஒரு வழியா ஒருத்தன் தீங்கு செய்ய வந்தானா 7 வழியாய் சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உனக்கு விரோதமா மனிதனுடைய சொல்லால வரலாம், பில்லி சூனிய மாந்திர கட்டுகள், இல்லை வேற ஏதாவது பொறாமையினால, எரிச்சலினால உன் ஊழியத்தை கெடுக்கலாம், உன் பிள்ளைக்கு விரோதமாக செய்யலாம். உங்க பிள்ளைங்களை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, நீங்க உலகத்துக்குள்ள போய் தொழில் வேலை செய்யறீங்க, அந்த இடத்துல உங்களுடைய தொழிலை கெடுக்க, இல்லை உங்க வேலையை கெடுக்க, உங்க குடும்பத்தை கெடுக்க, இல்லை உங்க ஊழியத்துக்கு விரோதமாய் பேச எத்தனையோ மனிதர்கள் எழும்பலாம். அவங்க ஒரு வழியா திட்டம் போடுவாங்க, அவங்களுடைய சிந்தனைகளை சிதறடித்து 7 வழியாய் கர்த்தர் சிதறடிப்பாராம். அப்ப பாதுகாப்பிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற காரியத்தை அறிய முடியும். அது மாத்திரமல்ல, 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தனிப்பட்ட விதத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, உங்க தெருக்களில் இல்லை, உங்க வேலையில் இல்லை, உங்க தொழிலில் இல்லை, உங்க ஊழியத்தில் மாத்திரமல்ல, முழு தேசத்துக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 28:9 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். இது வரைக்கும் சொன்னது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். அநேக ஜனங்களுக்கு உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவாராம். அந்நியர்கள் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை கண்டு உன்னை கனம் பண்ணுவார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இதிலே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உபாகம் 28:10 சொல்லப்படுகிற பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்களாம். பாருங்க, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகம், சமாதானம், தேவைகளை சந்திக்கிறவர், களஞ்சியங்களை நிரப்புகிறவர், அது மாத்திரமல்ல, சத்துருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர், உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை 7 வழியாய் முறியடிக்கிறவர்,
ஒரு பகுதியில மாத்திரமல்ல, ஒரு தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமா வைப்பாராம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் உடைய சந்ததிக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ராஜாவுக்கு பயப்படுறாங்களே இல்லையோ, இவர் ஒரு தேவ மனுஷன். ஏன்னா அபிமெலேக்கு அப்படிதான் ஈசாக்கோடு வந்து முதல்ல அவனுடைய கிணற்றெல்லாம் தூற்று போட்டுடுறான். அவன் எங்கெங்க ஈசாக்கு கிணறு வெட்டினாரோ, கிணறு தோண்டினாரோ அங்கெல்லாம் தூற்று வந்தது. அங்கே அவர்கள் விவசாயம் செய்து ஆடு மாடுகள்லாம் திரளாய் பெருகினது. இப்ப அமலேக்கியர்களுக்கு அது மிகவும் பெசனமாய் இருந்தது. அவர்கள் மேல எரிச்சல், கோபப்பட்டார்கள். அந்த பொறாமையினால அதையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். அதனால ஈசாக்கு அங்கிருந்து வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்து விடுகிறார். இப்போது ஈசாக்கு வேறு இடத்துல வந்து துறவு தூண்டினாலும் கர்த்தர் அங்கேயும் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு கர்த்தருக்கு பயபக்திக்குரிய மனிதனாய் இருக்கிறார். அப்ப உண்மையா இருக்கிறார். அதனால்தான் உலகம் அந்த தேசம் முழுவதும் பஞ்சகாலம், ஈசாக்குக்கு மாத்திரம் 100% ஆசீர்வாதமான காலம். அப்போ உலகத்துக்கு பஞ்ச காலம், பட்டினி காலம், தரித்திர காலம், இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயா இருக்கலாம், வாதையா இருக்கலாம், இன்னும் பலவிதமான உபத்திரம், போராட்டம் இருக்கலாம். ஆனா தேவனை உண்மையாய் பின்பற்றுவர்களுக்கு, உத்தமமாய் பின்பற்றுவர்களுக்கு, பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு பஞ்சகாலம் என்பதே இல்லை. ஏன்னா நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி பனையை போல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இதெல்லாம் வாய்க்கும்? உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரோடு ஆண்டவரோடு நடக்கிறவர்களுக்கு இதையெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின பிரகாரம் உபாகம் 28:11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்கள் பலன்களிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்னைக்கு பாருங்க, உண்மையாய் பின்பற்றுகிறவங்க, உத்தமமாய் நடக்கிறவங்க, கர்த்தர் வார்த்தையின்படி நடக்கிறவங்க கடன் வாங்க மாட்டாங்க, கடன் கொடுப்பாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, கடன் இல்லாம யாராவது இருக்கிறீங்கன்னா, ஒரு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல யாரா இருந்தாலும் அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த கடன் இருக்கும். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் அவர் சொன்ன கற்பனை கட்டளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு கடன் வாங்கவே மாட்டார்கள். வாங்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஏன் கேட்டீங்கன்னா, வானத்தின் பலகனி திறக்கும். ஏன்னா வானத்தின் பலகனி திறந்தா பிதாவுடைய மகிமையின் அபிஷேகம், பிதாவுடைய ஆசீர்வாதம் குமாரன் வழியாக வார்த்தையாக ஜீவனாக வருகிற பொழுது அளவில்லாமல் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். அப்ப வானத்தின் பலகனி திறக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஆரம்பித்து இப்ப வானத்தின் பலகனி வரைக்கும் திறக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். கடைசியில, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உங்களை கீழாகாமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இதுதான் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல, சரீரத்திலையா, இல்லை உங்க தொழிலையா, இல்லை உங்க படிப்பிலையா, இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்லையா, இல்லை உங்க ஊழியத்திலையா, இல்லை கர்த்தர் கொடுத்த குடும்பத்திலையா, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியத்திலையா, இல்லை எந்த காரியத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறீங்க, எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க, எந்த இடத்துல ஸ்தம்பித்து போயிருக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரவில்லை என்று பார்த்தால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமையினால இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, ஊழியக்காரனே, இந்த நாள் முதற்கொண்டு உண்மையாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த உபாகம் 28:1 இந்த 14 ஆசீர்வாதங்களையும் உங்கள் சிரசு மேலே வைத்து வானத்தின் பலகனி திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம்.
பிரியமான தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும், ஊழியக்காரர்களோடும், பிள்ளைகளோடும், தேசத்தினுடைய ஒவ்வொரு மக்களோடும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில இந்த ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கிறதோ, தடுமாற்றி இருக்கிறார்களோ, ஆண்டவரை வனாந்திரமா இருக்கிறதோ, எந்த இடத்துல அவர்கள் கீழ்ப்படியாமல் அந்த ஆசீர்வாதத்தில் விட்டொழிந்தார்களோ, இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இன்றைக்கு அவளை ஆசீர்வதிப்பாராக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. இரக்கத்தின் தகப்பனே, இழந்து போன இந்த அபிஷேகத்தை, இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை, இழந்து போன இந்த மகிமையை ஆண்டவரை மீண்டுமாய் இவர்கள் பெற்றுக்கொள்ள, ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே தகப்பனே, கற்பத்தின் கனியில, வீடு வாசலை சுதந்திரிக்கிற காரியத்தில், சரீர சுகத்தில், ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில், கொடுத்த தேசத்தில், வைக்கப்பட்ட இடத்துல, ஆண்டவரை நாட்டப்பட்ட தோட்டங்களில் கற்றவர்கள் ஆண்டவரை 30, 60, 100 பலன் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். உத்தமமான ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நன்றி. காட் பிளஸ் யூ. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.